கரூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் முதல்வர் டாக்டர் சசிகாந்த் தாஸுக்கு புதுடெல்லி திவே அறக்கட்டளை பசுமை இந்தியா விருதை வழங்கியது. நாட்டின் சுற்றுச்சூழல் மற்றும் பசுமையை பேணி காத்து தேசத்திற்கு தொண்டு செய்யும் அனைத்து தனிநபர்கள் மற்றும் நிறுவனங்களை அங்கீகரித்து கௌரவிக்கும் வகையில் பசுமை இந்தியா விருது வழங்கும் நிகழ்வு அண்மையில் புதுடெல்லியில் நடைபெற்றது. இந்நிகழ்வில் பல்வேறு உயர் அதிகாரிகள், கௌரவ விருந்தினர்கள், சமூக ஆர்வலர்கள், தன்னார்வ தொண்டர்கள், கார்ப்பரேட் நிறுவனங்கள் மற்றும் தொண்டு அமைப்புகளை சேர்ந்தவர்கள் கௌரவிக்கப்பட்டனர். அந்த வகையில் கல்லூரியின் தரிசு நிலத்தை நகர்ப்புற பசுமை காடாக மாற்றியதில் டாக்டர் சசிகாந்த் தாஸின் சிறந்த பங்களிப்பை பாராட்டி சுற்றுச்சூழல் மற்றும் பசுமை முயற்சிகள் என்ற பிரிவின் கீழ் பசுமை இந்தியா விருது வழங்கப்பட்டது. இந்த விருதானது கல்வி நிறுவனங்களில் பசுமை முயற்சியை மேற்கொண்டதற்காக வழங்கப்பட்ட விருது இதுவாகும். கல்லூரியின் நகர்ப்புற பசுமை காடுகளில் புத்தர் தோட்டம், கொரோனா நினைவு பூங்கா, சங்கம் நீர் சேமிப்பு குளம், சோழர் மற்றும் வீரபாண்டிய கட்டபொம்மன் மற்றும் வேலு நாச்சியார் பெயரிடப்பட்ட பல்வேறு தோட்டங்கள், அமைதி வானம் மற்றும் மாணவ மாணவிகளின் சுவர் ஓவியங்கள் உள்ளன. கல்லூரி இப்பொழுது சுற்றுச்சூழலுக்கு உகந்த சூழலை கொண்டுள்ளது. பசுமை வளாகத்தின் ஒரு பகுதி முயல்கள், வாத்துகள் மற்றும் புறாக்களின் வாழ்விடமாகவும், பறவைகள், பட்டாம்பூச்சிகள் மற்றும் தேனீக்களின் புகலிடமாகவும் மாறியுள்ளது. பெரிய காட்டுப்பாளையம்